ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம வீட்டில் ஒரு சின்ன மல்லிகைப்பூ செடியிலேருந்து பறிச்சது தாங்க. அது முக்கியமான விஷயம், இப்போ ஜான்வரி மந்த்து, ஸோ இந்த தை மாதம்லாம் பூவே கிடைக்காது, மல்லிகைப்பூவே. பாருங்கள், நம்ம வீட்டில் சைஸ் கொஞ்சம் பூக்கிறத விட கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனாலும் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள். அது காரணம் நம்ம ட்ரிம் பண்ணி விட்ட விதம் தான். பெரிய ட்ரிக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இலையை மட்டும் உருவுங்க பூ பூக்கும், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்ல சன்லைட் வேணும். நல்ல வெயிலில் வைங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மண் டைட்டாக இல்லாமல் கொத்தி விடுங்க உள்ளார, வேரையும் அடிப்படாமல். நல்லா கொஞ்சம் சாயிலில் பொலபொலன்னு இருக்கணும் ஓரளவுக்கு. செம்மண் கொஞ்சம், காயற்பத்து கொஞ்சம், நார்மல் மண் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நல்ல காத்தோட்டம் நல்லா இருக்கணும். மல்லிகைப்பூக்கு நிறைய வேர் வரும். ஸோ அது ஒன்று பார்க்கணும். நான் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் தொழு உரம் கொடுப்பேன். ஸோ அடுத்த தடவை பார்த்திங்கன்னா டிஏபி கொஞ்சமாக கொடுப்பேன். இன்கேஸ் டிஏபி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நல்ல காய்ஞ்ச மாட்டெரு கொடுங்க, போதும். என்கிட்ட 6 விதமான மல்லிகைப்பூ செடி இருக்குது. க்ரோ பேக், அப்புறம் இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன், இதில் தாங்க நான் வச்சுருக்கேன். அடுத்தட்டு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ பூத்து எல்லாமே ஓவரான பிறகு வேர்லேருந்து ஒரு 1/2 அடி இல்லை 3/4 அடி வரைக்கும் வச்சுட்டு 1 அடி கூட வச்சுருங்க. ஸோ மித்தது எல்லாத்தையுமே சிசர் வச்சு நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. எதெல்லாம் கட் பண்ணிங்களோ அங்கேருந்து தான் தளிர் நிறையா வரும். புது தளிர் வந்ததுன்னா கண்டிப்பாக மொட்டு வரும். ட்ரிம் பண்ணி ஒரு 20 நாள் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, யாராச்சும் செமிஷேடில் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே எடுத்து மல்லிகைப்பூ வெயிலில் வைங்க, ட்ரிம் பண்ணுங்கள். இந்த சம்மர் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக பூ பூக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.